இப்பொழுதும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். ஆமோஸின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர் கீலேயாத்தை இருப்பு கருவிகளால் போரடித்தார்களே. இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு கருவிகள் என்கிறதான தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் நான் படிக்கும் பொழுது நிறைய கருவிகளை குறித்து நாம் படிக்க முடியும். ஸ்தோத்திரம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20, 21 வசனங்களை படிக்கும் பொழுது அங்கே யாவரும் தங்கள் கொள்ளுவிரும்புகள், மண்வெட்டிகள், கோடாரிகள், கடப்பாறைகள் இருந்தது. கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. அங்கேயும் சில கருவிகளை குறித்து நம்ம படிக்கிறோம். மண்வெட்டி, கோடாரி, கடப்பாறை இப்படின்னு சில கருவிகளை குறித்து வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். இது ஒவ்வொரு கருவிகளும், ஒவ்வொரு ஆயுதங்களும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைந்ததாய் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் பேச நேரம் இல்லை. ஆனபடினால் இன்றைக்கு ஒரே ஒரு கருவியை மட்டும் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கும் பொழுது மேஜைகளையும் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும், குத்து விளக்கையும், அதன் கருவிகளையும், தூபபீடத்தையும் அங்கே கவனிப்போம். அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கருவிகள். அப்ப ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டதான கருவிகள். ஸ்தோத்திரம். அதிலே ஒரு கருவி, ஸ்தோத்திரம், அதை தான் இன்றைக்கு பேசும்படியாக விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25, 38 நாம் அங்கே வாசிக்கும் பொழுது கத்திரிகள். ஒரு கருவி கத்திரி. இதை தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம எல்லாரும் நல்ல கருவியா இருக்கணும். ஆமே. அங்கே படிக்கிறோம் கத்தரி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அது ஒரு கருவி. இந்த கத்தரியை எதற்காக அங்கே பயன்படுத்துகிறார்கள்? குத்துவிளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குத்துவிளக்கு கருந்திரி பிடிக்கும் பொழுது அந்த கருந்திரியை வெட்டும்படியாகத்தான் கத்தரி அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அப்ப நமக்கு தெரியும், கத்தரி என்றால் அது வெட்டுகிறதாய் காணப்படுகிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது இந்த துணி தைக்கிற இடமாய் இருக்கட்டும், கடைகளாய் இருக்கட்டும், பயன்படுத்தப்படுகிறது. துணி வெட்டும்படியாய் கத்தரி பயன்படுத்தப்படுகிறது. ஸ்தோத்திரம். இப்பொழுது மீன் வெட்டும்படியாய் கத்தரி பயன்படுத்தப்படுகிறது. ஸ்தோத்திரம். அழகுபடுத்தும்படியாய், செடிகளை எல்லாம் வெட்டும்படியாய் கத்தரி பயன்படுத்தப்படுகிறது. முடி வெட்டும்படியாய் கத்தரி பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு முதலாவது சொல்றேன், நாம் எல்லாரும் ஒரு கத்தரியாய் மாற்றப்பட வேண்டும். எதற்கென்று சொன்னால், சிலதை வெட்டும்படியாய் நம்ம இன்றைக்கு நல்ல ஒரு கருவியாய், நல்ல ஒரு கத்தரியாய் கத்தர் நம்ம இன்றைக்கு மாற்ற போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடி சொல்லுங்க, நல்ல ஒரு கத்தரியா இன்னைக்கு மாறணும். ஆமே. எத்தனை பேர் விரும்புறீங்க
நல்ல கத்தரியா இன்னைக்கு கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். ஒரு கருவியாய் கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போகிறார். சிலதை நாம் இன்னைக்கு வெட்ட போகிறோம். ஆமென். கத்தரி வெட்டுவதற்காக பயன்படுத்தப்படுவது போல இன்றைக்கு சிலதை வெட்டி தள்ளத்தக்கதாய் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நல்ல ஒரு கருவியாய் நல்ல ஒரு கத்தரியாய் கர்த்தர் இன்னைக்கு மாற்றி அனுப்ப போகிறார். நாம் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு கருவி. நான் ஒரு கருவி என்று சொல்ற பிள்ளைகள் இப்ப இருக்கிற இடங்கள்ல கைகளை தட்டி ஒரு நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சிலதை இன்னைக்கு வெட்டுகிற கருவியாய் கர்த்தர் நம்மை மாற்ற போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு கத்தரியாய் மாற போகிறோம். சிலதை நம்ம இன்னைக்கு வெட்ட போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மை கருவியாய் கர்த்தர் பயன்படுத்த போறாரு. ஒருக்க கூட கையை பிடிச்சு சொல்லுங்க. பயன்படாத கருவியாய் நாம் இருக்கக்கூடாது, பயன்படுகிற கருவியாய் காணப்படணும். அப்ப எதையெல்லாம் இன்னைக்கு வெட்ட போகிறோம்? ஒரு கத்தரியாய் கர்த்தர் நம்ம இன்னைக்கு மாற்றி சிலதை கர்த்தர் நம்ம இன்னைக்கு வெட்ட போகிறோம். டக்கு டக்குன்னு பேசும்படியாக விரும்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் படிக்கும் பொழுது எரேமியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எரேமியாவின் புஸ்தகம் 10:20 வாசிக்கலாம். கவனிங்கள். கயறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயின. கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. அப்படியானால் இன்றைக்கு நாம் எதை வெட்ட போகிறோம்னா சில கயறுகளை நாம் வெட்ட போகிறோம். அப்ப நான் தான் சொன்னேன், கத்தரினா வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது தான் கத்தரி. அப்ப கவனிக்கணும், சில கயறுகளை நாம் இன்றைக்கு வெட்டி தள்ள போகிறோம். சங்கீதம் 140:5 படிக்கும் பொழுது சங்கீதம் 140:5 வாசிக்கலாம். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயர்களையும் மறைவாய் வைக்கிறார்கள். அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், அகங்காரிகள் கண்ணிகளையும் கயர்களையும் மறைவாய் வைத்திருக்கிறார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, சத்துரு நமக்கு விரோதமாய் சில கயர்களை வைத்திருக்கிறான். இன்றைக்கு சத்துரு மறைமுகமாய் நமக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை கயர்களையும் வெட்டுகிற ஒரு கருவியாய் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் இன்னைக்கு பயன்படுத்த போறார். சத்துரு மறைமுகமாய் நமக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறதான அத்தனை கயர்களையும் இன்றைக்கு நாம் வெட்டி தள்ள போகிறோம். உடபாலா கபராதலா உடமனா கத்தலா கந்தலா உடமன கடகதுரியா. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல? ஆமென். ஸ்தோத்திரம். கயறு கொண்டு ஆமென் கட்டுகிற ஆமென் சில வல்லமைகள், அந்த கயறு கொண்டு நம்மை சுத்தி கட்டி வைத்திருக்கிற சில சக்திகளை இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒரு கருவியாய் ஒரு கத்தரியாய் மாறி இன்றைக்கு தேவ பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற அத்தனை கயறுகளையும் இன்னைக்கு நாம் வெட்ட போகிறோம். ரீமானா சகல ரகதலானியா உடமனகடகதுரியா. ஆமென் 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 சொல்லுங்க. அப்ப கயறு நமக்கு தெரியும், கட்டுவதற்கு பயன்படுத்துகிறது தான் கயறு. அப்ப கவனிக்கணும். ஆமென். இந்த சரீரத்தை ஒரு கயறு சுத்தி கட்டுமானால் இந்த சரீரம் செயல்பட முடியாது. இந்த கையை ஒரு கயறு சுத்தி கட்டுமானால் இந்த கை செயல்பட முடியாது. நம்முடைய கால்களை ஒரு கயறு சுத்தி கட்டுமானால் நம்முடைய கால்கள் செயல்பட முடியாது. அப்ப மறைமுகமாய் தேவ பிள்ளைகளுடைய சரீரத்தை ஆமீன் சத்துரு ஆமீன் தந்திரமாய் மறைமுகமாய் ஒரு கயறு கொண்டு அவன் கட்டி வைத்திருக்கிறான். நாம் செயல்பட முடியாதபடி நம்முடைய அபயங்களை கட்டி வைத்திருக்கிற ஒரு கயறு உண்டு. இன்றைக்கு பகல்ல சொல்றேன், எந்த கயறு
என்ன கட்டி வைத்திருந்தாலும் இப்ப இயேசுவின் நாமத்தினால அத்தனை கயர்களும் அறுக்கப்படுகிறது. உடமனகடகதுரியா. ஆமென், ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கையை பிடிச்சு நல்லா சொல்லணும். என்ன கயறு கட்டி வைத்திருந்தாலும் நம்ம ஒரு ஆயுதமாய் மாறி அந்த கயரை எல்லாம் இன்னைக்கு நம்ம அறுக்க போகிறோம். நீங்க எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஒரு தேவ மனிதர் சொன்னார், சொன்னா கேட்கிற பொண்ணும் தீட்டினா அறுகிற கத்தியும் அது பயன் இல்லாததான். ஆமே. அப்ப நீங்க சொல்லுவீங்க தீட்டுனா அறுகிற கத்தி தானே நல்லது அப்படின்னு. இல்ல, ஸ்தோத்திரம். சொன்னா கேட்கிற பொண்ணும் தீட்டுனா அறுகிற கத்தியும் வீட்டுக்கு என்ன இல்லையா? பயன் இல்லை. அப்படின்னா ஒரு பொண்ணு அந்த வீட்டின் சூழ்நிலையை அறிந்து அவள் செயல்படணுமா? சொல்லி சொல்லி அவளை செய்ய வைக்கப்படாதான். ஆமே. வீடு தூரு, பாத்திரம் கழுவு, சமையல் பண்ணு, அந்த வேலையை பண்ணு, இந்த வேலையை பண்ணு, வீட்டை சுத்தமா வை அப்படின்னு அவளை சொல்லி சொல்லி செய்ய வைத்த அவள் பயன் இல்லாதவள். ஆமே. அதே போல தீட்டினா அறுகிற கத்தியும் பயன் இல்லாததான். அப்படின்னா ஒருத்தன் தூக்கில தொங்கிட்டு இருக்கிறான், அவன் இப்ப செத்துருவான். கத்திய போய் தீட்டிட்டு இருந்தா அவனை உயிர் என்ன செஞ்சிடும்? போயிடும். அவன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது கத்தியை எடுத்து உடனே வெட்டி தள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த கத்தி எல்லாம் அது தீட்டப்பட்ட கத்தியா இருக்கணும். அது உடனே பயன் ஆமென் கொடுக்கிற கத்தியாய் காணப்படணும். நாம் எல்லாரும் ஒரு தீட்டப்பட்ட கத்தியாய் இருக்கணும். மழுங்கி போன கத்தியாய் இருக்க கூடாது. எல்லா தேவ பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்னா ஒரு தீட்டப்பட்ட கத்தியாய், ஒரு பயனுள்ள கத்தியாய், ஒரு ஆயுதமாய் தேவ பிள்ளைகள் காணப்படணும். இன்னைக்கு தீட்டப்பட்ட கத்தியாய் இருந்து இன்றைக்கு சகல கயர்களையும் நாம் அறுத்து தள்ள போகிறோம். ஆமென், ஹalleluya. கையை பிடிச்சு சொல்லுங்க, கத்தி வெட்டும். இன்னைக்கு நம்ம வெட்டணும். ஆமென். நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா எரேமியா என்கிற தேவ மனிதனை கயறு கொண்டு கட்டி அவனை ஒரு துறவில் இறக்கினார்களாம். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமென் எரேமியாவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது எரேமியா என்கிற மனிதனை கயறு கொண்டு கட்டி ஒரு தண்ணி இல்லாத ஒரு துறவுக்குள் அவனை இறக்கினார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நாம் வரும் பொழுது சிம்சோனை புது கயறினால் கட்டினார்கள், அகானினால் கயறினால் கட்டினார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப ஆமென் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது ஆமென் எரேமியாவை ஒரு கயறு கட்டினது, சிம்சோனை ஒரு கயறு கட்டினது. இன்றைக்கு நான் சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளை ஏதாவது ஒரு கயறு கட்டி வைத்திருக்குமானால் இன்றைக்கு பகல் நேரத்தில் அத்தனை கயறுகளையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களை ஒரு கயறு கட்டி அடிமைப்படுத்தினது போல கர்த்தரை ஆராதிக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை ஏதாவது ஒரு கயறு கட்டி வைத்திருக்குமானால் இன்றைக்கு ஒரு ஆயுதமாய், ஒரு கருவியாய் தேவ பிள்ளைகள் மாற்றப்பட்டு இன்னைக்கு அத்தனை கயறுகளையும் நம்ம அழிச்சு தள்ள போகிறோம். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற புரிகிறதா தேவ பிள்ளைகளுக்கு? ஆமென். அபிஷேகம் உள்ள சிம்சோனின் மேல் கயறு கட்டப்பட்ட பொழுது அந்த கயர் அங்க இருக்க முடியல. அது ஒரு நெருப்பு பட்ட நூலை போல அது அற்று போனது. உண்மை என்று சொன்னால் உங்களையும் என்னையும் ஒரு கருவியாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஓ தேவ பிள்ளைகளாகிய நம்மை எதுவும் கட்ட இடம் கொடுக்க கூடாது. அத்தனை கட்டுகளையும் அத்தனை கயறுகளையும் இன்னைக்கு கத்தரி வெட்டும்.
வெட்டும். ஆமென். ஹalleluya. இப்ப கவனிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப என்னென்ன கயரை நம்ம இப்ப வெட்டி தள்ள போகிறோம். நேரமும் ஓடோடி போகிறது, ஆனால் முடிந்த அளவில் பேசுகிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்ப பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 31, 32 வசனத்தை படிக்கும் பொழுது அவனுடைய தலையை சுத்தி ஒரு கயறு கட்டப்பட்டிருந்தது. படிக்கலாம், டக்குன்னு படிங்க. அறையில் கட்டி கயறுகளை எங்கள் தலையில் சுத்தி கொண்டு. அப்ப கவனிக்கணும், ஒரு கயறு எங்க கட்டப்பட்டிருக்கிறது? தலையில். ஒரு கயறு தலையை என்ன செய்து வைத்திருக்கிறது? சுத்தி கட்டி வைத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கடந்த நாட்கள் அபிஷேகத்தை குறித்து பேசும்போது இந்த வார்த்தைகளை நான் சொன்னேன். அபிஷேகம் உள்ளே இறங்கும் பொழுது நம்முடைய தலைக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் காணப்படுகிறதோ அத்தனை பிரச்சனையும் இந்த அபிஷேகம் மாற்றும் என்று சொல்லி ஆமென் கடந்த நாட்கள்ல பேசினேன். இன்னைக்கு பகல்ல சொல்றேன், தேவ பிள்ளையே, இந்த தலையை சுத்தி கட்டி வைத்திருக்கிற அத்தனை கயர்களும் இந்த பகல் காலத்தில் எரிய போகுது. ஆமென். மனநிலைமை பாதிப்பு, பைத்தியம் பிடித்து அலைய வைக்கிற தன்மை. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொன்றையும் சிந்தித்து செயல்பட விடாதபடி நம்முடைய சிந்தை மண்டலத்தை கட்டுகிற வல்லமை தலைக்குள்ளே போராடி இங்கே விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தலையை ஏதாவது ஒரு கயறு கட்டி வைத்திருக்குமானால் இன்றைக்கு பகல நம்ம அத்தனை பேரும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு கத்தரியாய் மாறி தலையை கட்டி வைத்திருக்கிற அத்தனை கட்டுகளையும் நம்ம இன்னைக்கு அழிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. கையை பிடி சொல்லுங்க, தலை கட்டு இன்னையோட அழியும். ஆமென். எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீங்க? ஏதாவது நம்ம வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்ம சொல்ல தலைக்கு பைத்தியம் பிடிச்சது போல இருக்குது. அப்ப இங்க என்ன இல்ல? ஒரு ஃப்ரீ இல்ல. ஒன்ன ஃப்ரீயா சிந்திக்க முடியல, நினைக்க முடியல. ஏதோ ஒண்ணு அது உள்ள இருந்து பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒண்ணு உள்ள கட்டி வைத்திருக்கிறது. ஆமென். ஜெய ஜீவியம் பண்ணணும்னு விரும்புகிறேன், ஜெயமா இருக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் என் நினைவு மண்டலத்தை அது பாதித்து என் ஜெய ஜீவியத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறது. சத்துரு தலையை சுத்தி அவன் கட்டி வைத்திருக்கிற கயறுகள் ஏதாவது இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்குமானால் நம்மை கத்தர் ஒரு ஆயுதமாய் கத்தர் மாற்றி இன்னைக்கு தலையை கட்டி வைத்திருக்கிற அந்த வல்லமைகள் இப்ப அழிக்கப்படுகிறது. தலையை கட்டி வைத்திருக்கிற கயறு இப்ப வெட்டப்படுகிறது. ஒரு நிமிடம் நம்புகிற பிள்ளைகள் ஆவியில நிரம்பி அந்த கயரை இப்ப வெட்டி தள்ளுங்க. எஸ் 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 எஸ். கயர் வெட்டப்படுது, வெட்டப்படுது. ஓ, தலைக்குள்ள ஒரே பிரச்சனை, சிந்தை மண்டலத்திற்குள்ள ஒரே பிரச்சனை. ஆமென் ஸ்தோத்திரம். தலை நிமிர முடியல, தலைக்குள்ள ஒரே வலி, ஒரே போராட்டம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த தலையை சத்துரு கயறு கொண்டு கட்டி வைத்திருக்கிறான். இப்ப தேவ பிள்ளைகள் ஒரு கருவியாய் மாறி அந்த தலை கட்ட இப்ப அவிழ்த்து தள்ளுங்க பார்க்கலாம். இப்ப ஒரு விடுதலை உண்டாகட்டும். இப்ப சிந்தையில விடுதலை. ஓ, நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வைக்கிறான், பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வைக்கிறான். எண்ணி எண்ணி தூக்கம் வராதபடி அது ஒரு கட்டாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. நீ இப்ப ஆவியில நிரம்பி தேவ பிள்ளை ஒரு கருவி உன் தலையை கட்டுகிற அந்த வல்லமை இப்ப விழுது. இல்ல இல்ல இல்ல, ஆவியில போராடு,
ரீமானா கபரபா கபரபா ரீகபரபா சந்தலா ரகதலானியா. ஓ பிள்ளைகள் போராடுங்க, பிள்ளைகள் போராடுங்க. படிப்பு வர முடியாமல், படிக்க முடியாதபடி உன்னை கட்டுகிற அந்த வல்லமை, ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்ல, படிக்க விருப்பம் இல்ல, பிள்ளைகளை கட்டுகிற ஒரு வல்லமை உண்டு. இப்ப அந்த வல்லமை ஓ அழிக்கப்படுது. நீ ஒரு கருவி. எஸ், ஆமென். அப்ப தலையை கட்டுகிற ஒரு கயரை நம்ம இன்னைக்கு வெட்டி தள்ள போகிறோம். இரண்டாவது ஒரு கயரை பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 129வது சங்கீதம் 4வது வசனத்தை படிக்கும் பொழுது 129:4 துன்மார்க்கருடைய கயறுகளை அவர் அறுத்தார். இரண்டாவது சொல்றேன், ஒரு கயறு துன்மார்க்கத்தின் கயறு, துன்மார்க்க கிரியைகளை நடப்பிக்க வைக்கும்படியாய் ஒரு துன்மார்க்கத்தின் கயரை கொண்டு சத்துரு கட்டி கொண்டே இருக்கிறான். நீங்க இந்த வாரம் நினைக்கிறேன் கேரளாவில் நடந்த ஒரு கொடூரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 1.5 வயதான பிள்ளையை 80 இடத்தில் சிகரெட்டினால் சுட்டு அந்த பிள்ளையை காயப்படுத்தி ஆமீன் கொலை செய்ததான ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். எதற்காய் நடந்தது? என்ன காரியத்திற்காய் நடந்தது? துன்மார்க்க கிரியைக்காக, பாவத்திற்காக பச்சிளம் குழந்தை ஆமீன் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஜனத்தை சத்துரு எதை கொண்டு கட்டி கொண்டிருக்கிறானா? அநேகரை துன்மார்க்கம் என்கிற கயரை கொண்டு சத்துரு கட்டி கொண்டிருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளை அந்த துன்மார்க்கத்தின் கயறு கட்ட விடாதபடி அத்தனை தேவ பிள்ளைகளும் அந்த துன்மார்க்கத்தின் கயரை நாம் அறுத்து தள்ளுகிற, வெட்டி தள்ளுகிற கூட்டமாய் தேவ ஜனம், தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டும். ரகபத்தலா சந்தலா ரகபத்தலா கத்தலா உடமனகடகதுரியா. ஒரு நிமிடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆவியில நிரம்பி அந்த கயரை வெட்டுங்க பார்க்கலாம். ஓ, நான் மறுபடியும் சொல்றேன், தேவ பிள்ளைகளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளை துன்மார்க்கத்தின் கயரை கொண்டு சத்துரு கட்ட பார்ப்பானால் நீ ஒரு கருவி. தேவ பிள்ளையே, நீ ஒரு கத்தரி. இன்னைக்கு வெட்டு. ரகபத்தலா சந்தலா ரகபத்தலா கத்தலா உடமனா. இந்த வார்த்தைகள் பிடி கிடைக்குது, இந்த வார்த்தைகள் புரிகிறது. என்ன சத்துரு துன்மார்க்கத்தின் கயறினால் கட்ட பார்க்கிறான். விட மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன், என்ன கட்ட அனுமதிக்க மாட்டேன். என் எண்ணங்கள், நினைவுகளை கட்ட பார்க்கிற அந்த வல்லமைகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணணும். பிள்ளைகளை கட்ட பார்க்கிறான், பிள்ளைகளை கட்ட பார்க்கிறான், புருஷனை கட்ட பார்க்கிறான், மனைவியை கட்ட பார்க்கிறான். ஆமென். துன்மார்க்கம் பாவ கிரியைகளை கொண்டு வைத்து கட்ட பார்க்கிற அத்தனை கயர்களையும் நான் ஒரு கருவியாய் மாறி இன்றைக்கு வெட்டுகிறேன். உங்களுக்கு புரியல, நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியல. ஆமென். எந்த கயறு நம்மை சுத்தி கட்டி நம்மை அடிமைப்படுத்த பார்த்தாலும், தேவ அன்பை விட்டு என்ன தூர தள்ள பார்த்தாலும், தெய்வத்தை சிநேகத்தை விட்டு என்ன தூர தள்ள பார்த்தாலும், சிம்சோனை அந்த கயறு கட்டினது. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த பாவ கயறு சிம்சோனை கட்டினது. ஆனபடினால் தான் அந்த பாவத்தில் சிம்சோன் விழுந்தான். இன்னைக்கு சொல்றேன், ஒரு பாவத்தின் கயறு, ஒரு துன்மார்க்கத்தின் கயறு, ஒரு இச்சையின் கயறு, ஒரு அசுத்தத்தின் கயறு தேவ ஜனத்தை, தேவ பிள்ளைகளை கட்ட பார்க்கிறது. இப்ப அந்த கயறுகளை சில பிள்ளைகள் அறுத்து தள்ளுறீங்க. எஸ்,
துன்மார்க்கத்தின் கயறு. அடுத்த ஒரு கயரை பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 5:18. அங்கே ஒரு கயரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். மாயையின் கயறுகள். பாருங்க, அடுத்த ஒரு கயரை பாருங்க, என்ன கயறு? மாயை. ஆமே, உலகம் எல்லாம் மாயை. அதான் பக்தன் பாடுற, மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. அப்ப அடுத்தது ஒரு கயறு, மாயை என்கிற கயரை கொண்டு வைத்து சத்துரு கட்ட பார்க்கிறான். கையை பிடிச்சு சொல்லுங்க, எந்த மாயையிலையும் தேவ பிள்ளை விழுந்து விடக்கூடாது, எந்த மாயையிலையும் கட்டப்பட்டு விடக்கூடாது. ஒரு மாயையின் கயரை வைத்து இந்த உலகம்தான் பெரிது என்று காண்பித்து இந்த உலகத்தில் வாழும்படியாய், இந்த உலகத்தை பார்த்து அதற்குள்ளேயே கிடக்கும்படியாய், இந்த உலகம் என்கிற மாயையை குறித்து நம்முடைய கண்களுக்கு முன்பதாக சத்துரு கொண்டு வைத்துக் கொண்டே இருக்கிறான். அருமை தேவ பிள்ளையே, எந்த மாயையிலையும் தேவ பிள்ளை விழுந்து விடக்கூடாது. மாயை என்கிற கயரை கொண்டு வைத்து கட்ட பார்க்கிறான். அந்த மாயையின் கயரை நம்ம அறுக்க போகிறோம். ஆமென். அடுத்த ஒண்ணு பாருங்க, யோபின் புஸ்தகம் 36:8 படிக்கும் பொழுது அடுத்தது ஒன்றை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கயறு? யோபின் புஸ்தகம் 36:8. உபத்திரவத்தின் கயறு. அடுத்த பாருங்க, என்ன கயறு? இன்னைக்கு தேவ பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அநேக உபத்திரவங்களின் வழியாய் சத்துரு கொண்டு போய் கொண்டே இருக்கிறான். நன்றாய் இருக்க வேண்டிய பிள்ளைகள், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய பிள்ளைகள், நன்மைகளை அனுபவிக்க வேண்டிய பிள்ளைகள் அநேக உபத்திரவத்தை பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தது சொல்றேன், உபத்திரவம் என்கிற கயரை கொண்டு சில பிள்ளைகளை சத்துரு கட்டி வைத்திருக்கிறான். அந்த உபத்திரவத்தின் கயரை கர்த்தர் இன்றைக்கு அறுக்க போகிறாரு. இப்ப கையை பிடிச்சு ஒருக்கா நல்லா சொல்லுங்க, இன்னைக்கு உபத்திரவத்தின் கயரை கர்த்தர் அறுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நேற்றைக்கு கண்ட உபத்திரவத்தை இனி காண மாட்டீங்க. நேற்றைக்கு வந்த உபத்திரவம் இனி வருவதில்லை. சத்ரு உபத்திரவத்தின் கயரை கொண்டு கட்டி வைத்திருக்கிறானோ, அப்ப அந்த உபத்திரவத்தின் கயரை நாம் இன்னைக்கு வெட்டி அழிக்க போகிறோம். என் ஜீவியத்தில் வந்திருக்கிற அத்தனை உபத்திரவத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறாரு. அடுத்த ஒரு கயரை பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனம். பட்டணத்தை கட்டுகிற ஒரு கயறு, தேசத்தை கட்டுகிற ஒரு கயறு, தேசத்தின் குடிகளை கட்டுகிற ஒரு கயறு. ஆமே. அப்ப தேசத்தை சத்துரு இன்னைக்கு ஒரு கயறு கொண்டு கட்டி வைத்திருக்கிறான். ஜனங்கள் தெய்வத்தை தேட மனமில்லை, ஆராதிக்க மனமில்லை, ஆலயத்திற்கு வர மனமில்லை. ஆமீன். தேவனை தேட மனமில்லை, தேவ சமூகத்தில் வருவதற்கு மனமில்லை. தேசத்தை சத்துரு ஒரு கயறு கொண்டு கட்டி வைத்திருக்கிறான். அப்ப முதலாவது சொல்றேன், ஒரு கத்தரியாய் தேவ பிள்ளைகள் மாற்றப்பட்டு இன்னைக்கு அத்தனை கயறுகளையும் நம்ம வெட்டி அழிக்க போகிறோம். எத்தனை பேர் வெட்ட விரும்புறீங்க? எத்தனை பேர் கத்தரியாய் மாறி அந்த கயறுகளை வெட்ட விரும்புறீங்க? ஆமென். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன ஒரு கருவியாய் மாற்றி அத்தனை கயறுகளையும் நான் இப்ப வெட்டன. ஆண்டவரே, அத்தனை கயறுகளையும் நான் இப்ப அழிக்கணும். சில பிள்ளைகளை சத்துரு பலமாய் ஒரு கயறு போட்டு கட்டி வைத்திருக்கிறான். நான் மறுபடியும் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றேன். மாயையின் கயராய் இருக்கட்டும், உபத்திரவத்தின் கயராய் இருக்கட்டும், ஆமீன், பாவத்தின் கயராய் இருக்கட்டும், தலையை கட்டி வைத்திருக்கிற கயராய் இருக்கட்டும், தேசத்தை சுத்தி பிணைந்து கட்டி வைத்திருக்கிற
இருக்கிற கயராய் இருக்கட்டும். என்ன ஒரு கருவியாய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எதற்கென்று சொன்னால் அத்தனை கட்டிகளையும் நான் வெட்டத்தக்கதாக ஒரு கத்தரியாய், ஒரு கருவியாய் என்னை கத்தர் பயன்படுத்துகிறார். இப்ப மறுபடியும் சொல்றேன், அத்தனை தேவ பிள்ளைகளும் ஒரு ஆவியில நிரம்பி அதை இப்ப வெட்டி தள்ளுங்க பார்க்கலாம். அந்த கயர்களை இப்ப வெட்டி அருங்க பார்க்கலாம். எஸ், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஜெபம் முடிந்து போகும் பொழுது சரீரத்தை கட்டின எந்த கயரும் இருக்காது, இருக்காது, இருக்காது. உபத்திரவம் கயறு தலையின் கயறு அழிக்கப்படுது, கையின் கயறு அழிக்கப்படுது, காலின் கயறு அழிக்கப்படுது, சிந்தையின் கயறு அழிக்கப்படுது. என் ஆவியை கட்டி வைத்திருக்கிறார் அந்த கயறு இப்ப அழிக்கப்படுகிறது. ஒரு நிமிடம் அக்கினியாய் மாறுங்க தேவ பிள்ளைகள், அக்கினியாய் மாறி அத்தனை கயரையும் இப்ப வெட்டுங்க பார்க்கலாம். அத்தனை பேரும் வெட்டணும், வெட்டணும். கத்தரி, நீ ஒரு கத்தரி, வெட்டி அழி, அழி, அழி. பாவ கயரை வெட்டு, வெட்டு, வெட்டு. வெட்டப்படுது, 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 வெட்டப்படுது. இயேசுவின் நாமத்தினால இப்ப கயரை வெட்டுறீங்க, இப்ப கயரை வெட்டுறீங்க, இப்ப கயர் வெட்டப்படுது. சில பிள்ளைகளை கட்டி வைத்த கயறு, பலவீனத்தின் கயறு இப்ப வெட்டப்படுது, இப்ப வெட்டப்படுது. சுகத்தை பெற்றுகள், அற்புதத்தை பெற்றுகள். நம்ம ஒரு கருவி, நாம் ஒரு கருவி. ஆமென். கர்த்தர் எனக்கு ஜெயம் தருகிறார். அதை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எசேக்கியேலின் புத்தகம் 34:27 படிச்சீங்கன்னா ஆமென், ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 34:27. நான் அவர்கள் நுகத்தின் கயர்களை அறுத்தே. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு செய்தது, சில நுகத்தின் கயர்களை கத்தர் அறுத்து போட்டாரு. உங்களுக்கு நம்பிக்கையே வரல? நம்பினா சத்தமா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒரு கருவியாய் மாற்றி சில நுகத்தின் கயர்களை கத்தர் நம்மை விட்டு அறுத்து போட்டிருக்கிறாரு. ஆமீன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கத்திரினா என்ன சொன்னேன்? வெட்டுறது. அப்ப வெட்டணும், கயர்களை வெட்டணும். கயர்களை மாத்திரமல்ல, நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 25:18 படிக்கும் பொழுது அமலேக்கின் பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கவனிக்கணும், பாளையத்தின் ஆமீன் பின்வருகிற பலவீனரை எல்லாம் அமலேக்கின் வெட்டினானாம். அப்ப நான் சொல்றேன், அமலேக்கின் வெட்ட ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. கையை பிடி சொல்லுங்க. பிசாசு வெட்ட, அமலேக்கின் வெட்ட ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. அவன் எப்ப வெட்டினா பாருங்க, பலவீனப்பட்ட பிள்ளைகளை தான் அமலேக்கின் என்ன செய்தான்? வெட்டினான். நான் இப்படி சொல்றேன், நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனப்படுவாயானால் அமலேக்கியன் வந்து வெட்டுவான். ஆமென். வெட்டி அழிச்சிருவான். அதனால தான் சொல்றேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது? பலவீனப்படக்கூடாது. நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவான்களாய் காணப்பட வேண்டும். அப்ப ஒருக்கா கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, அமலேக்கு வெட்ட ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. ஆமே. நான் திருப்பி சொல்றேன், அமலேக்கன் வெட்டப்படாது, நம்ம வெட்டணும். யார வெட்டணும்? பெலிஸ்தியனை நம்ம வெட்டணும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் ஆமென் 8 இருந்து படிங்க பார்க்கலாம். இன்னைக்கு வெட்டிட்டு தான் போனோம். நல்லா படிங்க.
படிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து படிக்க சொன்னேன். அவனை ஒருமிக்க என்ன செய்தானா? வெட்டி போட்டான். படிங்க. கூடின ஸ்தலத்திலே தாவீதோடு இருந்த பெலிஸ்தனை 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். தன் கை சலித்து பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியனை வெட்டினான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அமலேக்கு வெட்ட நாம் இடம் கொடுக்க கூடாது. நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பெலிஸ்திய சேனைகளை, பெலிஸ்திய கூட்டத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் வெட்டணும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. நல்லாவே இல்லை, சத்தமா சொல்லுங்க. அவன் எப்படி வெட்டினா பாருங்க. தன் பட்டயம் கையில என்ன செய்தான்? அவன் வெட்டுறான் பாருங்க. அப்ப இன்றைக்கு பகல சொல்றேன், நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சில பொல்லாத வல்லமைகள் உண்டு. நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத கூட்டம் உண்டு. சத்துருவின் சேனைகள் உண்டு. ஒரு தேவ பிள்ளை பட்டயத்தை எடுத்து அந்த பொல்லாத கூட்டத்தை, அந்த சத்துருவின் கூட்டத்தை இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வெட்டணும். ஆமென், ஸ்தோத்திரம். சகல சத்துருவின் சேனைகளையும் சகல சத்துருவின் கூட்டத்தையும் அவர்கள் முறியடிக்கத்தக்கதாய் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு வெட்டி போடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வெட்ட விரும்புறீங்க? நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருக்களை எத்தனை பேர் வெட்ட விரும்புறீங்க? பொல்லாத வல்லமைகளை எத்தனை பேர் வெட்ட விரும்புறீங்க? கர்த்தர் என்ன கருவியாய் மாற்றி சகல சத்துருக்களை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கத்தக்கதாய் நான் வெட்ட விரும்புகிறேன். அப்படி சொல்ற பிள்ளைகள் எல்லாம் நெடுமுழங்கள் போடுங்கள் பார்க்கலாம். கண்களை மூடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தரப்போகிறார். பெலிஸ்திய சேனைகளை நான் வெட்ட போகிறோம். நான் ஒரு கருவி, நான் ஒரு கத்தரிக்கோல். கத்தரி வெட்டும். தேவ பிள்ளைகள் வெட்டணும். எதை வெட்டணும் சொன்னேன்? கயிறுகளை வெட்டணும். 2வது சொல்றேன், சத்துருக்களை வெட்டணும். அந்த ஆவிகளை பிடிச்சு வச்சு வெட்டணும். அந்த ஆவிகளை இனி மேற்கொள்ள கூடாது. அந்த சத்ருவின் எழும்ப கூடாது. அந்த பலவானின் வல்லமையின் எழும்ப கூடாது.